சொல்லுங்கள் என்னம்மா. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீன் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மழைக்கு அப்புறமா இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. பால்கனி ரொம்ப குப்பையும் மோசமாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தீங்கன்னா காட்டு 2 பேர் வளர்ந்துருக்கு. என் முடியை கூட நான் வெட்டிட்டேன். இன்னும் அந்த பட்ரோஸ்லாம் வந்து வெட்டணும். நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பூ பூக்காது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது திருப்பி என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டெம் கட்டிங் சொல்லுவாங்க, அதுமாதிரி கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணணும். முடி மாதிரி தான், முடியை கட் பண்ண வளரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இதையும் கட் பண்ணி விடணும். அப்போ தான் பூ பூக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து வளர்க்க போகிறோம் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 செடியை வந்து மேலே வந்து மூவ் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அதை நாங்கள் பண்ண போகிறேன். வாங்க அப்படியே நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். எதை தூக்க போகிறீங்க? வேற என்ன இருக்கு? ஜாலி செத்துரும் உயிரோட. அப்படியா? ஆமாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிச்சிச்சு. நிறைய அழகாக தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மழை பெஞ்சு அந்த சுண்ணாம்பெல்லாம் மேலே பட்டு மெயின்டைன் பண்ணாதனால இப்படி ஆகிடுச்சு. சரி பண்ணலாம், இது வந்து சரியாயிடலாம். இதெல்லாம் பொக்கையில் வைக்கக்கூடிய பீசஸ், இதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. இது நான் மெயின்டைன் பண்ணணும். அந்த மேலே வச்சுட்டு கொஞ்சம் என்பிகே போட்டு விட்டா சரியாக போயிடும். ஆமாம். இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாவை சொல்லுவாங்க. இப்போ வித்தியாசமாக பாரு எப்படி பிடிக்கும் போட்டுச்சு பாருங்க. சரி, நீ உன் கைக்கு எதனா எடுத்துட்டு போ. வெறுமையாக கையை வச்சுட்டு போவாத, எதாவது தூக்கிட்டு போ. நான் ஒன்று தான் தூக்கிட்டு வரேன். நம்ம ரேஞ்சுக்கு வந்து இதே தூப்போம். கைட்டாக தான் இருக்கு. ஆமாம், கை வலி தான். என்ன பண்ணுறது, உங்க கூட சேர்ந்தா எதுவும் வழங்க மாட்டேங்குது. அம்பானி தான் சேர்க்க மாட்டேங்க. அம்பானியா நம்மளுக்கு சேர்க்கப்படுறாரு. தண்ணி ஊற்றலாம் டல்லாக தான் இருக்கும். தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விட்டுனா சரியா போயிடும். அது இந்த இடத்துல ஏமா கருவேப்பிலை தான் துளுத்துச்சு. அதுக்கே சொன்னல, செத்து போய் போனுச்சுல. பாரு இப்படி குத்துருக்கேன். பூ பத்தியா குளிரியா? ரணக்கிளி சூப்பரா வந்திருக்குல. இது வளருதாமா? அதுவும் வளரும். ஸ்விட்சா? என்னையா அது ஸ்விட்ச்னு ஒரு பேரா? என்ன செடின்னு தெரியல. இது இதுமா அது அது சொல்லுவாங்களே. இல்ல அழகு செடியா இது? அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கு. அண்ணாச்சியான்னு தெரியல, யாருக்கு தெரியும். தண்ணி ஊற்றி விடு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். கொஞ்சம் எல்லாமே வாடி இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நானும் காலையில் வரலான்னு பார்த்தா வரவே இல்லை. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, அழகாக இருக்கு. திட்டுறீங்களா? ஹலோ மேன், என்ன ஒழுங்காக கொடுக்கணும், அதுதான் நல்லது. நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போடுவாங்க. ஐயோ, அப்போ சுதாகர் அம்மா பார்ப்பாங்க. அவங்க தான் உங்களை சொன்னாங்களே வீடியோ போட சொல்லி. நிறைய சுந்தரி ராஜ்குமார் சிஸ்டர், அதுக்கு அடுத்தது இன்னொருத்தங்க யாரோ சொல்லிட்டு இருந்தாங்களே, டேனியல் அக்கா வாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ ஃபஸ்ட்டாக வர போகிறீங்களே. காக்கா பறக்குது. திரும்பி நம்ம மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும். பெருகிட்ட போதும் இந்த வாட்டி. அதுக்கு அடுத்தது ரம்பை நல்லா வளருது. இது புதினா, ரம்பை, அப்புறமா இந்த கீரை, இதெல்லாம் நம்ம ஃபுட்டுக்கே யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ கேவலமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோமோ எனக்கே தெரியல. வந்து திட்டுவார் எடிட் பண்ணும்போது. சாம் என்ன சாம்? வீடியோவில் ஒரு புது புரட்சி பண்ணலாம் பாருங்க. நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர்ற ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரை தான் அவங்க கழுவி விடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் நம்ம பேமெண்ட் கொடுக்கோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவி விட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சகிக்கும். அதனால் என்னுடைய டேர்ன் வரும்போது அவங்க மேலேருந்து கீழே வர கழுவி விடுவாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து வராங்க. மெயினாக கோலம் போட வருவாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். எப்போவுமே க்ளீன் பண்ணி நாங்கள் வந்ததுலேருந்து க்ளீன் பண்ணி பெருக்கி வச்சுருவோம். நம்ம மழை வந்து தண்ணி நிற்கும் போது ஃபுல்லாக எடுத்து விட்ருவோம்.
இன்னும் இந்த பனி டைம் முடிஞ்ச பிறகு தான் மேலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை பார்த்துங்க எப்படி காஞ்ச கருவாடு மாதிரி இருக்குன்னு. நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுவேன். நான் இங்கே வந்து தான் உட்காருவேன். உட்காந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா மழை பனி அப்படின்னு வாயினா வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. வெயில் டைம் வந்த பிறகு தான் வருவேன். சரி நம்ம கீழே போகலாம். அதுக்கு அடுத்தது இது மழை பெஞ்சு தண்ணி வந்து கிச்சனுக்குள்ளே வந்ததுனால இந்த உட்டை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் காயில் அது கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். அதுக்கடுத்தது இது எல்லாமே காயிறதுக்காக மேலே கொண்டு வந்தேன். இப்போ எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு அப்துல் கலாம் அப்புறமா தோனி அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய காலேஜ் புக்கு ஸ்கூல் புக்கில் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நோட் புக்கில் அவங்க இருந்தால் தான் வாங்குவேன் நோட்டு, இல்லைன்னா வாங்க மாட்டேன். அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா வேறு வாங்கிட்டு வருவேன். என்னுடைய ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். இந்த டப்பா மட்டும் நம்ம கீழே கொண்டு போயிடலாம். அமேசான் டப்பா. இந்த லுக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சூரியன் மறையிற டைமு. இந்த ஃபோனோட கிளாரிட்டி இவ்வளோ தான். இப்போ க்ளோரியோட ஃபோனில் எடுக்கிறேன். பாருங்களேன் எப்படி இருக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் மேலேயே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கபோர்டெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ண பிறகு நான் கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நேற்று உங்களுக்கு காட்டினல, நீங்கள் பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கோம். இந்த பக்கம் வந்தேன் ஒரு சவாரிக்காக. ஒரே இடத்துல பாருங்கள் எவ்வளோ புறா உட்காந்துருக்கு. உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. காலையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தங்க ஒரு கும்பல் வந்து சாப்பாடு போட்டு போயிடும். அதுதான் அடுத்து போச்சு. அது போயிட்டு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஒரு சிம்பிள் அதுதான் இது. பீச் இங்கே இருக்குது, தனியாக இருக்குது பீச்சு. அங்கங்கே ரெண்டு ரெண்டு ஜோடி தான் உட்காந்து கிடக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. தெரியுதுங்களா பீச்சு? அங்கங்கே என்னோட ஜோடிகள் மட்டும் தான் இருக்குது, இப்படி வேறு ஒன்றும் இல்லை. இது நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்க இந்த இடத்த.
பார்த்துருக்கேன். முடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுவுமே ஓப்பன் பண்ணலை. கொரோனா லாக்டவுன் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே அது 3 நாளும் லாக்கு. ப்ளஸ் வந்து ரோடே பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, யாரும் வரல. இதுதான் ஓப்பனில் இருக்குது. இப்போது ஒரு மண்டேலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு தெரியல ஓப்பனில் இருக்குதுன்னு. அதெல்லாம் அவ்வளோ ஆள் வரல. இப்படி பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. வண்டி எங்கே விட்டு வந்ததுன்னு தெரில, அதை தான் பார்த்துட்ருக்கேன். இருக்குது அங்கே அது வரைக்கும் பாருங்கள் வண்டி. இந்த மேட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. நான் வரும்போது மேட்டில் நிறைய புறம் உட்காந்து இருந்தது, அதெல்லாம் பறந்து போச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? வண்டி தெரியும் நினைக்கிறேன், லாங்கில் இருக்குது. தினமும் இப்படி நடந்தோன்னா பீச்சில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது போல் இருக்குது. இப்போ நடக்க முடியல, திடீர்னு நடக்கிறதுனால நடக்க முடியல. ரொம்ப நாளாக டிரைவராக அந்தலேருந்து வண்டிக்குள்ளே தான் கிடக்கிறேன்னா நடக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சா, அதனால் ட்ரைனிங்கே இல்லை, நடக்குது. அது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் வண்டிக்கிட்ட போயிடணும். மூச்சு வாங்குறதே உங்களுக்கு நல்லா கேட்கும், அதனால அப்படியே கேமரா ஆன்லேயே வச்சுருக்கேன். இந்த வண்டி வேறு நம்ம நோக்கி வருது, அதுக்குள்ளே ஓடி போயிடணும். இது தாங்க பெசன்ட் நகர் பீச்சோட ரோடு. அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா தான் வச்சுருப்பாங்க இந்த ரோடு. 2 பக்கமே நல்லாயிருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இங்கே வீடுங்க அதெல்லாம் அழகாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏரியாவும் நல்லா தான் இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம். அதை பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குது, காலியாக இருக்குது, இடமே காலியாக இருக்குது, அதனால நல்லாயிருக்கு. கூட்டமாக இருந்ததுன்னா வெறுப்படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணிங்க பாடி நம்ம லூகாஸ் பிரிட்ஜு கீழே பார்த்திங்கன்னா மிட் நைட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, சினிமா ஷூட்டிங்கு. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்கள் மிட் நைட்டில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களாம் யாரும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான நடிகர்கள் கிடையாது, ஆல்ரெடி இங்கேயே படுத்துட்ருக்கவங்க. அவங்க கொஞ்சம் பேர் ஆர்டிஸ்ட்டு, இவங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சால்வெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் க்ளோரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து க்ளோரி வேலைக்கு போயிடுச்சு. க்ளோரி பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தது. அந்த டைமில் நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா அழகாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதிகமாக பார்த்திங்கன்னா மேடம் வேலைக்கு போகிறதுனால நானும் கூட போகிறேன். ரொம்ப வெறுப்படிக்குது எனக்கு தான், அவங்களுக்கு ரொம்ப வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு தான் வெறுப்படிக்குது. அதுக்கு முன்னாடி வண்டியை தொடச்சிட்டு போனேன், அதுக்குள்ளே ஃபுல்லாக பனி ஆகிடுச்சு, செம்ம பனி. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 14 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக பார்த்தேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகவன், சாம் அண்டு க்ளோரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை, இருந்தாலும் க்ளோரி பேரை சொல்லணும், வேறு வழி இல்லை, சேனல் ஓனரில். அதனால் பாய். என் பேர் சொல்ல மாட்டீங்களா? என் பேர் சொல்லி தான் ஆகணும். பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா